Hi friends, welcome to Speedy Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம YouTube சேனலுக்கு மானிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துச்சுனா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி மானிடைசேஷன் கம்ப்ளீட் பண்றது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்துவீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து மானிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே உங்கள் வீடியோ எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கணும், இந்த மானிடைசேஷன் கம்ப்ளீட் ஆகுறது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ணவே கூடாது. இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அப்பீல் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி நம்ம யூடியூப் சேனல்லே அனுப்பணும். அந்த அப்பீல் வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி பார்க்கலாம். இந்த அப்பீல் வீடியோவை வந்து நம்ம இங்கிலீஷில் தான் பேசி அனுப்பணும். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம இங்கிலீஷில் தான் பேசி அனுப்பணும். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா டியர் யூடியூப் டீம் அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது என்னுடைய சேனல் இந்த மாதிரி சொல்லணும். சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் சேனலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க அது சொல்லணும். அடுத்து என்ன சொல்லணும்னா இந்த சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஓன் கண்டென்ட் தான். இல்லை வந்து வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே என்னுடைய ஓன் வாய்ஸ் தான். எடிட்டிங் எல்லாமே நான் தான் செய்கிறேன். அதே போல் நீங்கள் வந்து ஃபேஸ் காமிச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வர ஃபேஸ் வந்து என்னுடைய ஃபேஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அடுத்து என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுவீங்களா, அது வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்க இதெல்லாமே அதில் மென்ஷன் பண்ணணும். இப்படி நீங்கள் இதெல்லாம் பேசும்போது இதெல்லாமே இங்கிலீஷில் தான் பேசணும். பேசும்போது உங்கள் சேனல் இந்த ஸ்க்ரீனையே அதில் வச்சு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து அதில் செட் பண்ணால் போதும். அடுத்து லாஸ்ட் வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், இது என்னுடைய ரொம்ப நாள் உழைப்பு, ஸோ ப்ளீஸ் அப்ரூவ் மை மானிடைசேஷன். ஓகே, தேங்க்யூ யூடியூப் டீம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வீடியோவாக எடுத்துட்டு அடுத்து இதை வந்து எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்பீல் வீடியோவை எங்கே அப்லோட் பண்ணணும்னா இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போய் தான் அப்லோட் பண்ணணும். இது வந்து பப்ளிஷில் ஒன்றும் போடாதீங்க, அன்லிஸ்டில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். அன்லிஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்லிஸ்டில் தான் வச்சுருக்கணும். அடுத்து என்னென்னா இந்த அப்பீல் வீடியோக்கு டைட்டிலில் வந்து அப்பீல் வீடியோன்னு மட்டும் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். வேறு டைட்டில் எதுவுமே நம்ம போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எதுவுமே அதுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்படி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூடியூப் டீம் வந்து உங்கள் வீடியோவை வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் நேர்மையாக தான் வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் டீம் வந்து மானிடைசேஷனை அப்லோட் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஈஸியாக ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.